காஃபிக்கு போடுறான்ல சீனி சர்க்கரைன்னு போடுறான்ல அதுதான் ரிஃபைன்டு சுகர். அது இல்லாமல் சர்க்கரை மண்டை வெல்லம் இந்த மாதிரி எல்லாமே ஒன்று தான். அதுக்கு எல்லாமே கொஞ்சம் பக்கம் இருக்கிறது தான். எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான் நமக்கு கொடுக்க போகுது. இது மாதிரி அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது ஸ்வீட் அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது ஏன்னா ஸ்வீட்டில் இதே சுகர் தான் போடுறாங்க. அதே மாதிரி பாலிஸ்டர் ரைஸ் நம்ம வந்து முதல்லலாம் வந்து கைக்குத்து ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது வந்து சுகர் வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகாது உடம்புல. இப்போ வந்து பாலிஸ்டர் ரைஸ் உடனே சுகர் வந்து டக்குன்னு ஏறும். அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த கேக்கு, பேஸ்ட்ரீஸ், சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆயிடும் எல்லாருக்குமே. ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலும் அந்த ஒல்லியாக இருந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு அவாய்ட் பண்ணால் சம்டைம்ஸ். இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸசைஸ் ஆல்சோ அந்த வந்து உடம்புல இருக்க ஃபேட்டு கம்மியாகணுன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் அது பேர்ன் ஆகும். அப்போ வந்து அதுவும் குறையும். ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் இதெல்லாம் சரி வரலைன்னா நம்ம மெடிக்கேஷன்ஸ்க்கும் போகணும்.